சில பேருக்கு தீபாவளிங்கிறது ஹபாடா நம்மளுக்கு ஒரு 3 நாள் லீவ் கிடைச்சது இல்ல 2 நாள் லீவ் கிடைச்சது, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய டைம். ஆனா நான் நல்லா அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு சக்சஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய பசங்க இது வரைக்கும் நான் கோட்டை விட்டுட்டேன், குவார்டர்லில நான் நல்லாவே எழுதல, சோ இனிமேலாவது நான் நல்லா படிக்கணும், கம்பேக் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட பசங்களுக்கு இது ரொம்ப ப்ரெஷியஸான டைம். இந்த 3 நாள் இல்ல 2 நாள் உங்களுக்கு எவ்வளவு நாள் லீவோ அதை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த நாள் எல்லாம் கைக்கு கிடைக்காது. சோ இந்த தீபாவளி நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்ல 200 out of 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாத்துலயும் சென்டம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு டார்கெட் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? உங்களோட எய்மிங் நேரம் பிக்ஸ் ஆயிருக்கும், பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ணணுங்கிறது பிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல ஏற்கனவே 11th போர்ஷன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க மேம், எப்படி படிக்கிறதுனே தெரியல, ஸ்டடி பிளான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னா இந்த தீபாவளி நம்ம அதுக்கான ஒரு இனிதே தொடக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? 11th and 12th ஓட தீபாவளி ஸ்டடி பிளான் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப அக்டோபர் 18, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் மட்டும் லைட்டா நம்ம படிச்சுக்கலாம். சரியா? கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். 7:30 to 8:30 ஒரு 1 hour பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இனி 1 சாப்டரோட புக் பேக் நம்ம முடிக்க போறோம். சரியா? ஏன் மேம் நீங்களே வந்து சாப்டரோட நம்பர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவீங்க. தேவையா? மேம் எனக்கு இந்த போர்ஷன்ல எங்க ஸ்கூல்ல வேற போர்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய வாக்குவாதம் எல்லாம் இருக்கும். அதனால அந்த பிரச்சனையே வேண்டாம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம உங்க ஸ்கூல்ல என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்களோ, அதுல இன்னும் எந்த சாப்டர் படிக்காம தொடாம இருக்கீங்களோ அந்த சாப்டரை எடுத்து முடிச்சிரு. ஏதோ ஒரு சாப்டர் படிக்கணும், அவ்வளவுதான். சரியா? சோ எனி 1 சாப்டரோட புக் பேக் ஆன்சர்ஸ் நீங்க முடிச்சிட போறீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்துதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ 8:30 to 9:30 டின்னர் பிரேக் எடுத்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு 9:30க்கு திரும்ப வந்துட்டு 11 o'clock வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸ்ல ஒரு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸா இருக்குன்னா ஒரு 2 எக்ஸசைஸ் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இதுவுமே அதே மாதிரிதான். நான் போர்ஷன் சொல்லல, இனி 1 எக்ஸசைஸ் ஒரு 2 எக்ஸசைஸ் தான் சொல்றேன். உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூ கேன் அலைன். சரியா? ஓகே, இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயமா? ஈஸியா தானே இருக்கு. ரொம்ப குட்டி குட்டி டார்கெட்ஸ் தானே தரேன். ஒண்ணுமே படிக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதுவாவது படிங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஃபேக் ப்ராமிஸ் நான் இங்க கொடுக்க வரல. உங்களோட செகண்ட் மிட் டர்ம்கான இருக்க எல்லா போர்ஷனுமே நான் இந்த 3 நாளே உன்னை படிக்க வச்சிருவேன், அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இது சொல்லவே இல்லை. இது ஒரு ரியலிஸ்டிக் பிராக்டிக்கல் ஸ்டடி பிளான். எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க நிறைய ஸ்கூல் ஹோம் ஒர்க்கோ இல்ல ரெக்கார்ட் ஒர்க்கோ அப்சர்வேஷன் ஒர்க்கோ எனி ரைட்டிங் ஒர்க்ஸ் இன்னும் முடிக்காம தான் வச்சிருப்பேன் இல்லையா? எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. அது எல்லாமே நம்ம கடைசி நாள்ல இல்ல அந்த நைட்டு தான் வந்து உட்கார்ந்து மாங்கன்னு எழுதுவோம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எல்லாரும் உட்காந்து தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது, புது ட்ரெஸ் போடும்போது, டிவில வந்து நிறைய புது படங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கும் வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். ரிலாக்ஸ் பண்றதுக்கும் டைம் இருக்கு, படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம படிக்க போறோம். அட் த சேம் டைம் உங்களோட ரைட்டிங் ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்கும் நான் டைம் தரேன். சரியா? ஓகே, சோ இப்போ லைக் போட்டுடலாம் இல்லையா இந்த வீடியோக்கு? எஸ். சோ சண்டே அக்டோபர் 19 பாத்தீங்கன்னா காலையில எப்பவும் போல ஒரு 8 o'clock அப்படின்றது நீ 7:30க்கு எந்திரிச்சா கூட போதும். நான் நைட்டு வந்து 11 o'clock மேல எந்த பிளானும் கொடுக்கல. காலையில 8 o'clock மேலதான் நான் பிளானே கொடுக்குறேன். சோ 7:30க்கு நீ எந்திரிச்சா கூட போதும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சோ 8 to 10 மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். காலையில எந்திரிச்ச உடனே அப்பதான் மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யும். சோ மேக்ஸ்ல இனி 1 எக்ஸசைஸ் ஒரு 2 எக்ஸசைஸ் எப்பவும் போல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் தி டிஃபிகல்ட்டி ஆஃப் தி எக்ஸசைஸ். அண்ட் அதே மாதிரி 10ல இருந்து 6 வரைக்கும் நான் வேற எந்த பிளானுமே கொடுக்கல. எகெயின் 6 o'clock நீங்க ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 6 to 7:30 ஒரு 1.5 மணி நேரம் தமிழ்ல எனி 2 units ஓட புக் பேக் 1 மார்க் படிக்கலாம். எனி 2 units டிபெண்டிங் ஆன் யோர் போர்ஷன்ஸ். சரியா? இப்ப சில பேருக்கு தீபாவளி முடிஞ்ச உடனே வந்து எக்ஸாம் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த எக்ஸாம்க்கு என்ன போர்ஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ எகெயின் 7:30 to 9 o'clock ஒரு 1.5 மணி நேரம் நல்லா டின்னர் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பிசிக்ஸ்ல எனி 1 சாப்டரோட புக் பேக் படிக்கலாம். 2 மணி நேரம் ஒரே ஒரு சாப்டர் தான் கொடுத்திருக்கேன். இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதனால தரவா படிங்க, எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. சரியா? அக்டோபர் 20 மண்டே த ஆக்சுவல் தீபாவளி டே. மேம் இன்னைக்கும் படிக்கணுமா? படிக்கலாம்டா, பட் கொஞ்சமா படிக்கலாம். எப்போ நான் வந்து கொடுக்குற டைம் டேபிளை விட கொஞ்சம் டைம் கம்மியா குறைச்சு கொடுக்குறேன். சரியா? ஏன் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆஸ் a 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்க வந்து இந்த வருஷம் விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எல்லாம் எழுத முடியாது. we don't have a second chance for public exam
இல்லையா? அப்போ உங்களோட அந்த 600 out of 600 ஜேர்னில இதுவே முதல் நாளா இருக்கட்டும். சரியா? அதனால ஒவ்வொரு நாளுமே வந்து படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காம கண்டிப்பா கொஞ்சமாவது படிப்போம். ஓகே, நேத்து ஒரு 5 மணி நேரம் படிச்சோம், அவ்வளவு முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் படிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. சோ தீபாவளி நாள் வந்து காலையில ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ஓகே, நடுவுல நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகே, சோ இந்த 2 hours வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல என்னால உட்காந்து 4 மணி நேரமா முடிக்க முடியும்னாலும் இட் இஸ் அப் டு யூ. நான் வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா எனக்கு இந்த போர்ஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். சோ காலையில ஒரு 2 மணி நேரம் பாட்டனில 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா பாட்டனில பெருசா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது, கம்மியான கொஸ்டின்ஸ் தானே இருக்கும். ஒரு சாப்டருக்கே ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும், 2, 3 and 5 மார்க்ஸ்னு சொல்றேன். அப்படி பார்க்கும்போது ஈஸியா ஒரு 1 hourல ஒரு சாப்டர் முடிச்சிடலாம். அப்ப 2 hoursனா 2 chapters நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா எனி 1 chapter in botany நீங்க புக் பேக்ல ஃபுல்லா முடிக்கணும். சரியா? தென் ஈவினிங் ஒரு 2 hours, மேக்ஸ்ல எனி 1 or 2 எக்ஸசைஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்து October 21 டியூஸ்டே பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஜுவாலஜில இருக்கக்கூடிய எனி 1 சாப்டரோட புக் பேக் எக்ஸசைசஸ் நீங்க முடிக்கலாம். ஆல் 1 marks, 2 marks, 3 marks, 5 marks எல்லாமே சேர்த்து சொல்றேன். இப்ப இத ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் பாத்துட்டு இருக்கீங்கன்னா, மேம் சிஎஸ்க்கும் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஎஸ்லயும் அதே மாதிரி இப்ப நான் பாட்னி ஜுவாலஜி கொடுத்திருக்க இடத்துல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோட எனி 1 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 2 marks, 3 marks and 5 marks நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்னும் படிக்கலாம் சொல்ல போறது இல்ல. 6 to 7:30, 9 to 11 இது எல்லாமே நான் இப்போ காலையில 11 மணிக்கு நான் இந்த இதை முடிச்சிருக்கேன் ஸ்டடி பிளான. இதுக்கு மேல நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் ஒர்க்கோ, அப்சர்வேஷன் ஒர்க்கோ, ரைட்டிங் ஒர்க்கோ என்ன இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? ஓகே, சோ எல்லாருமே வந்து அவங்களோட விக்டரி. சோ இமேஜின் ஒருத்தங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு நாள் பேச போறோம்? ஒரு நாள், 2 நாள், சூப்பர் பா, அந்த அண்ணா சூப்பரா படிச்சிட்டாங்க, அந்த அக்கா சூப்பரா படிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். அடுத்த நாளே நம்மளுக்கு அது பெருசா இருக்காது இல்லையா? சோ அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸ் மட்டும்தான். ஆனா அந்த அச்சீவ் பண்ண பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ அது வந்து 1 வருஷத்தோட உழைப்புடா. அவங்க அவ்வளவு நல்லா வந்து எஃபர்ட் போட்டு அந்த ஒரு ஜோனுக்கு வந்திருக்காங்க, சக்சஸ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் உனக்கும். இப்ப நீயுமே அந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சேன்னா அது 1 நாள் 2 நாள்ல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி 1 வருஷத்தோட உழைப்பு கண்டிப்பா போட்டே ஆகணும். சரியா? இப்ப நீயும் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நம்மளை சுத்தி இருக்கவங்க பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீ அதுக்கு ஒரு யுகமே வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். நீ அந்த எஃபர்ட்டை போட வேண்டியதா இருக்கும். சோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சக்சஸ்க்கு there is no shortcut. நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை நீங்க போட்டுதான் ஆகணும். அது வருஷக்கணக்கா டிமாண்ட் பண்ணாலும் சரி, இல்ல மாசக்கணக்கா உனக்கு ஒரு எஃபர்ட் வந்து வேணும் அப்படின்னாலும் சரி, அதை நம்ம போட்டுதான் ஆகணும். there is no shortcut. சோ இன்னையில இருந்து அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிப்போம். சோ இந்த தீபாவளி உங்களுடைய விக்டரி ஸ்டோரியை எழுதக்கூடியதுக்கு ஒரு முதல் நாளா, துவக்க நாளா இருக்கட்டும். And wishing you all a safe and happy Diwali. ரொம்ப சேஃபா இருங்க. தீபாவளி முடிச்சுட்டு நிறைய பேருக்கு எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஏதாவது தீக்காயம் எல்லாம் பட்டு ஏதாவது டேமேஜ் எல்லாம் ஆயிட்டு போயிருந்தா நம்மளுக்கு எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. ஓகே, நிறைய பேக்லாக் சேர்ந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சேஃபா இருங்க. அண்ட் இது வரைக்கும் நான் என்ன வந்து கோட்டை விட்டு இருந்தாலும் சரி, டிஸ்ட்ராக்ட் ஆகி படிக்காம போயிருந்தாலும் சரி, இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், என்னோட ரிசல்ட் ஓரியன்டா நான் வந்து எஃபோர்ட் போட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒன்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத எல்லாருமே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் படிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்து நம்மளுக்குமே வரும். So each and everyone start commenting this.